ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முடக்கத்தான் கீரை ஒரு தோசை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருந்த முடக்கத்தான் கீரையெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கு தேவையான அளவு அரிசி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அந்த கீரைக்கு தகுந்தால் போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர் ஊற வச்சாச்சுங்க. ஊற வச்ச அரிசியோட அந்த நம்ம பறிச்சுட்டு வந்த கீரையை தனித்தனியாக பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவங்கள தனியாக எடுத்துக்கினாச்சுங்க. இந்த கீரை தோசை அரைக்கிறதுக்கு உளுந்தோ வெந்தயமோ தேவையில்லைங்க. வெறும் அரிசி கீரை மட்டும் இருந்தாலே போதுங்க. அரிசியை நல்லா கிரைண்டரில் போட்டு ஃபஸ்ட்டு ஆட்டிட்டு கூடவே அந்த முடக்கத்தான் கீரையும் நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணி நல்லா மஞ்சு வரும் பாருங்கள். நல்லா மசிஞ்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அப்படியே பச்சை பசேர்னு சூப்பராக வந்துடுங்க. இந்த மாவை வழித்து வச்சு கூட கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு நல்லா கை போட்டு கரைக்கணுங்க. அப்போ தான் புளிச்சு வரும். கை போட்டு கரைச்சி மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஓவர் நைட், ஏன்னா இப்போ கிளைமேட் கூலிங்காக இருக்குதுங்க இல்லையா, அதனால் ஒரு ஃபுல் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும் பாருங்கள். இதோட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தோசை போடுற அளவுக்கு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் கல்லை காய வச்சு சூப்பராக மொறு மொறுன்னு ரோஸ்ட்டு மாதிரி ஒரு முடக்கத்தான் தோசை போட்டுட்டு அதுக்கு சைடிஷ் மொறு மொறுன்னு ஒரு முடக்கத்தான் தோசை ரெடி ஆகிக்கிட்டே இருக்க பாருங்களேன். ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு சைடிஷாக நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்பைசியான ஒரு பச்சை சட்னின்னு சொல்லுவாங்கங்க. காயெல்லாம் வதக்காமலே பச்சையாக அரைச்சி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அந்த சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 4 வெங்காயம், ஒரு 4 தக்காளி, கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரு கொஞ்சமாக புளி, தேவையான அளவுக்கு உப்பு. இவங்கள பச்சையாகவே மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிங்கன்னு வச்சிங்களேன், நல்லா ரெட்டிஷான கலரில் செம்மையாக அந்த தக்காளிக்கும் காஞ்ச மிளகாவுக்கும் நல்ல ஸ்பைசியான கலர் சூப்பராக வந்துருங்க. அவங்கள நம்ம ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு போட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அவங்க தலையில் ஊற்றணுன்னு வைங்களேன், சூப்பரான ஒரு ஸ்பைசியான கார சட்னி ரெடிங்க. இந்த க்ரீன் தோசைக்கு ரெட்டாக ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம காம்பினேஷனுங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, இந்த முடக்கத்தான் தோசை உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள். லைஃப்பில் எங்கே முடக்கத்தான் கீரை கிடச்சாலும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கீரை தோசைலாம் நம்ம சாப்பிட்டா மருந்து மாத்திரை சாப்பிடாத சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழலாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி உணவுகளாக சாப்பிட்டு தாங்க 100, 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இப்போ இந்த லைஃப் ஸ்டைலெல்லாம் நம்ம மறந்ததோடு தான் நம்மளுடைய வாழ்க்கையும் பாதி ஆயிடுச்சு. அதனால் தயவு செய்து முடக்கத்தான் கீரை மிஸ் பண்ணாதீங்க லைஃப்பில். எங்கே பார்த்தாலும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். சிட்டியில் இருக்கிறவங்க எங்கே கிடைச்சாலும் தயவு செய்து காசு கொடுத்து வாங்கிடுங்க. அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா, மூட்டு வலி, கை கால் வலிலாம் இருக்கவே இருக்காதுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.